Good evening. Welcome to NTNet Aspirant Academic. இன்னைக்கு இந்த வீடியோல UGC NET December 2025 question paper analysis and solution வந்து பார்க்க போறோம். First, I introduce about myself. Myself, M. Periyasamy, founder and trainer, NET Aspirant Academy. I qualified TNSET 2018. I qualified UGC NET June 2020, June 2022, June 2025. 3 times I qualified UGC NET in computer science. NTNet Aspirant Academic providing proper guidance for UGC NET examiner to make qualify for JRF, assistant professor and admission to PhD since 2020. So total in academic la 67 examiner qualified UGC NET or TNSET in assistant professor. எங்களுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் ஃபார் ஜூன் 2026 16 to 2026 வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். யூஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ். செகண்ட் கொஸ்டின். இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் பிகினிங் வித் தி ஓல்டஸ்ட். ஸோ புக்கா இல்லை நியூஸ் பேப்பரா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக்கு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ஃபிலிம், தென் ரேடியோ, ஃபைனலி டெலிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டா வந்து நம்ம டிவைட் பண்றோம். ஸோ 582, 585, 592. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டைம்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ 592 + 11 which is 603. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் வந்து 603. ஸோ அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 9/11. ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து 0.82. 8/9 இதனுடைய ரிசல்ட் வந்து 0.89. 4/7 which is 0.57. 3/5 0.6. 8/15 0.53. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து கூகுள். கீபோர்டு வந்து இன்புட்டா அவுட்புட் டிவைஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மானிட்டர், சிபியூ, ரோம். ஸோ கீபோர்டு அப்படின்றது இன்புட், மானிட்டர்ன்றது அவுட்புட், சிபியூன்றது ப்ராசஸர், ரோம் அப்படின்றது மெமரி. ஸோ என்கோடிங் அண்ட் டீகோடிங், கிராஃப். ஸோ இது வந்து நம்ம என்கோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சியோடைய பொசிஷன் வந்து 3, ஆருடைய பொசிஷன் வந்து 18, ஏவுடைய பொசிஷன் வந்து 1, பியோடைய பொசிஷன் வந்து 2. ஸோ இது நாலுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா ஐ கெட் 24. நெக்ஸ்ட் பிஏஆர்கே. ஸோ பியோடைய பொசிஷன் வந்து 2, ஏவுடைய பொசிஷன் வந்து 1, ஆருடைய பொசிஷன் வந்து 18, டியோடைய கேவுடைய பொசிஷன் வந்து 11. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 32ன்னு வருது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெமரி ஆர் ஸ்டோரேஜ் ஆர் வாலடைல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரோம் பெர்மனன்ட் மெமரி, எஸ்எஸ்டி பெர்மனன்ட் மெமரி, HDD பெர்மனன்ட் மெமரி, ரேம் அண்ட் கார்ட் ஷீட் டெம்பரரி மெமரி. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஏசி. சுயம் வந்து எந்த இயர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ விச் இஸ் லான்ச் இன் 2017. ஸோ எந்த எனர்ஜி ரிசோர்ஸ் கான்ட்ரிபியூட் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் டு தி டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் இன் இந்தியான்னு வந்து கேட்டிருக்காங்க. சோலாரா, நியூக்ளியரா, விண்டா, ஹைட்ரோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சோலார். ஸோ அரேஞ்ச் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் கரெக்ட் chronological order of the development. So Linux, which is developed in 1991, MS-DOS 1981, Mac OS 1984, Windows 1985. Sound is eternal because it is produced. So இது எந்த டைப் ஆஃப் fallacy அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து விருதா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் வந்து 16 to 2026 ஃபார் ஜூன் 2026 எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கிளாஸ் டைமிங், ரெகுலர் கிளாஸ் டைமிங், பேப்பர் 1 மார்னிங் 5:30 AM to 6:30 AM மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6:30 PM to 8 PM மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அண்ட் ரிவிஷன் கிளாஸ் விச் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ பேப்பர் 1 வந்து 9 PM to 10 PM மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் மட்டும் கிளாஸ் எடுக்கிறோம். CS 9 PM to 10 PM Thursday, Friday and Saturday. ஸோ ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணுவோம். ரெகுலர் கிளாஸ் அப்படின்றது சிலபஸ் வந்து கவர் பண்றோம்.
ஃபீஸ் டீடைல். ஸோ பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 5100. பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 5100. ஸோ 2 பேப்பரும் சேர்த்து அப்படின்னா 10100. ஸோ நீங்க ஃபீஸ் வந்து ஒன் டைம் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 8100 ஃபீஸ். ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ அவைலபிள். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல நீங்க அட்மிஷன் டு பிஹெச்டி வந்து குவாலிஃபைட் அப்படின்னா ஸோ உங்களுடைய ரிசல்ட் இல்லாட்டினா ஸ்கோர் கார்டு வந்து நீங்க அனுப்பும் போது ஸோ உங்களுக்கு 500 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். ஸோ ஃபீஸ் வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணும்போது நீங்க 10,000 வந்து நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ 5 month மந்த்லி 2000 அப்படின்னு வந்து 5 month வந்து நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இன்ஆர்டர் ட்ராவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க, போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பைனரி ட்ரீ வந்து வரைகிறோம். இன்ஆர்டர் ப்ரீ ஆர்டர் கொடுத்த வச்சு ஒரு பைனரி ட்ரீ வரைஞ்சி ஸோ ட்ராவர்சல் வந்து கண்டுபிடிக்கும் போது ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து DEBFGCA. CPU ஷெடியூலிங். ஸோ அரைவல் டைம் ஃபார் ஆல் ப்ராசஸ் வந்து 0 இருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் வந்து யூஸ் பண்ணி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட், லோயஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா P2 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் P5, அதுக்கப்புறம் P1, P3, P4. ஸோ இதனுடைய ஆவரேஜ் டைமிங் P1 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 6, P2 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 0, P3 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 16, P4 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 18, P5 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 1. ஸோ இதை 5 ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get 8.2 ஆன்சர். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் ஷெடியூலிங். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்ல வந்து டோட்டல் சீட் டைம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை இன்னைக்கு கொஸ்டின்ஸ்ல 53ல இருந்து ஃபர்ஸ்ட் எது வந்து ட்ராவர்சல் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 53ல இருந்து 65 வந்து ட்ராவர்சல் ஆகுது, 65ல இருந்து 67, 67ல இருந்து 37, 37ல இருந்து 14, 14க்கு அப்புறம் 98. ஸோ திஸ் இஸ் த ரைட் சீக்வன்ஸ். ஸோ 4 ப்ரிப்போர்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல எது வந்து டாட்டாலஜி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டி வந்து சால்வ் பண்றேன். ஸோ டி வந்து டாட்டாலஜா இல்லையா அப்படின்றதுக்கு ஸோ டி வந்து சால்வ் பண்றேன். ஸோ டி வந்து சால்வ் பண்ணும்போது ஸோ எனக்கு டாட்டாலஜின்னு வந்து வரல, ஏன்னா ஒரு இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ டி வந்து டாட்டாலஜி கிடையாது. அப்போ ஆப்ஷன் 3யும் கேன்சல் பண்ணிடலாம், ஆப்ஷன் 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏவும் பியும் கண்டிப்பா ஆன்சர், ஏவும் பியும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சி மட்டும் சால்வ் பண்ணி ஸோ எது ஆன்சர் அப்படின்றத கன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ சி வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. அப்போ சி வந்து டாட்டாலஜி. அப்போ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஏபி அண்ட் சி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ டாமினேஷன் லாக் வந்து என்ன அப்படின்னா x plus 1 equal to 1. So associative law x plus y plus z equal to x plus y plus z. Absorption law x plus xy equal to x. So which is previous year question. So idum previous year question na. Syntax tree, character stream, immediate representation. So immediate representation to code generator vandu varum. So C க்கு 1 option நீங்க choose பண்ணீங்கன்னா நீங்க 100% கரெக்டான ஆன்சர் வந்து choose பண்ணிருப்பீங்க. ஸோ சின்டாக்ஸ் ட்ரீக்கு வந்து சிமெண்டிக் அனாலிசர், கேரக்டர் ட்ரீக்கு வந்து லெக்சிகல் அனாலிசர், டோக்கன் மேனேஜ்மெண்ட் சின்டாக்ஸ் அனலைசர், இன்டர்மீடியட் ரிப்ரசன்டேஷன் கோட் ஜென்ரேட்டர். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ எஸ்எம்டிபி விச் இஸ் அப்ளிகேஷன் லேயர், டிசிபி டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வச்சு நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஜிபின்றது நெட்வொர்க் லேயர், பிபிபின்றது டேட்டா லிங்க் லேயர். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் எ பேஸ் ஆஃப் கம்பைலர் விச் ப்ரொடியூஸ் த சிம்பிள் டேபிள். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சின்டாக்ஸ் அனாலிசர். ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட், எத்தனை கொஸ்டின் வந்து தப்பு அப்படின்றது வந்து நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் 1 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எக்ஸப்ட் டீச்சிங் மெத்தடாலஜி, ரிசர்ச், ஸோ இந்த டாபிக்ஸ் தவிர மற்ற டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பேப்பர் 2 வந்து மாடரேட்டாக இருந்தது. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக கேட்கல. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல நியூ இயர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேப்பர் சேர்த்து ஒன் டைம் பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா ஸோ 7,100 rupees. ஸோ இந்த ஆஃபர் வந்து 5/1/2026 முடியுது. ஸோ ஃபீஸ் டீடைல் ஃபார் பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேப்பர் 1 3,100, பேப்பர் 2 மட்டும் வேணும் அப்படின்னா 3,100 போத் பேப்பர். ஸோ 2 பேப்பரும் சேர்த்து அப்படின்னா 5,100. ஸோ விச் மீன்ஸ் 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்றோம். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா 5,100. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிஜி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இல்லாட்டினா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த 50% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நீங்க பே பண்ணலாம். மந்த்லி 1,000 அப்படின்னு 5 month வந்து நீங்க பே பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் ஐடி கார்டு ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்றதுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் வந்து யூபிஐ பேமெண்ட் அப்படி இல்லாட்டினா மொபைல் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்புங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இது ரெண்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். அண்ட் ஸோ உங்களுடைய மெயில் ஐடிக்கு கூகுள் கிளாஸ் ரூம் கோடு வந்து அனுப்பிடுவோம். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்து 100% உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஸோ என்னுடைய ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 16/2/2026. ஸோ மேலும் தகவல் வந்து தெரியணும் அப்படின்னா ஸோ என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ என்னுடைய நம்பர் ஸோ 900-322-4906. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.